இன்றைய காலத்திலே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை போன்ற மனிதர் என்று சொல்லக்கூடியவன் அந்த முட்டாளாக இருக்கக்கூடியவனுக்கும் அந்த வஹாபிகளுக்கும் அந்த மடையர்களுக்கும் பார்த்து அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத்தும் சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்னும் உண்மையான மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் என்று சொல்கின்றீர்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஒரு மோஜிசாவை செய்ய மாட்டான் அல்லவா. இருவர்களாக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவனுடைய இதயம் பிளக்கப்பட்டு அப்பொழுது அவர்களினுடைய இதயத்தை ஜம்ஜம் தண்ணீரை கழுவி உள்ள வைத்தான் அல்லாஹ் தஆலா. இதற்காக என்றால் அவனுடைய சிறுபிள்ளைத்தனம் வெளியே போக வேண்டும். அடுத்ததாக வாலிபத்திலே இருக்கும் பொழுது இந்த இதயத்தை பிளக்கப்பட்டு அப்பொழுதும் ஜம்ஜம் தண்ணீர் ஊற்றி கழுவப்பட்டது. ஏன் என்றால் அந்த வாலிபத்தினுடைய தன்மையும் இச்சையினுடைய செயல்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. மூன்றாவதாக அவர்கள் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்பாக அந்த ஹிராக் குகையிலே அவர்களுடைய இதயங்கள் பிறக்கப்பட்டு அந்த இதயத்தை கழுவி அல்லாஹ் தஆலா சுத்தத்தை வைத்தான். ஏனென்றால் குர்ஆனுடைய எல்லா அத்தியாயங்களும் அவர்களுடைய மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்மை போன்ற மனிதர் என்று சொல்லுவார் அவர்களினுடைய நாவுகள் வந்தது என்று தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்களை ரஹ்மத்தாகவே மட்டும் தான் அனுப்பினான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய இபாதத்துகள் என்ன அமல்கள் செய்தாலும் அவர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய பெயர்களும் இல்லாமல் எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல. ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய ஹபீபாக இருக்கின்றார்கள்.